நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். கடந்த காணொளிகளின் வாயிலாகவும் அதேபோல கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவுகளின் வாயிலாகவும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே புதுச்சேரி மாவட்டத்திலும் சில பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரி நகர பகுதியில் 10 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இப்பொழுது நேரம் 12:15 மணி ஆகிறது. அதிகாலை 15 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி கூட முன்பு நம்ம காணொளிகள் எல்லாம் பகிர்வோம். நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொளி அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் முடியும் பொழுது அடுத்த நாள் பிறக்கக்கூடிய அந்த தருவாயில் ஒரு காணொளியை நான் பகிர்வேன். இப்போ சமீப காலமாக கொஞ்சம் முன்கூட்டியே நான் பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு எதனால் இந்த டைமில் ஒரு காணொளியை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்பொழுது மழை மேகங்கள் அங்குமிங்குமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மேல்மருவத்தூர், மதுராந்தகம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் உட்பகுதிகளிலும் மழை மேகங்கள் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. அதனால் மறுபடியும் கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பதும் உள்ளது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது தொடர்பாக சில தகவல்களை இந்த காணொளியில் நம்ம டிஸ்கஸ் செய்ய போகிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது உண்மைதான். அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நாளைக்குமே சரி, இன்றைக்கு தான். ஸோ இன்றைக்குமே உங்களுக்கு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் கடலோர பகுதிகளில் மழை பதிவாகலாம். நான் 17ஆம் தேதியை தான் சொல்கிறேன். அதன் பிறகு 18ஆம் தேதி இன்னும் பெட்டரான ரெயின்ஃபாலை நம்ம வடகடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் அல்லது இரவு அதனை ஒட்டிய நள்ளிரவு நேரங்களில். ஸோ இதெல்லாம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா, வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருக்குது. அந்த சுழற்சி வலுக்குறைந்த சுழற்சி தான். அந்த சுழற்சி தீவிரமடைந்து ஒரு கட்டத்தில், அதாவது அது கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் அது மத்திய வங்கக்கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் என்பதை போல மாதிரியானது காட்டி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அரபிக்கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி வாக்கில் அல்லது 23ஆம் தேதிகளின் வாக்கில் அந்த கரைக்கு நெருக்கத்தில் ஒரு சுழற்சியானது உருவாகி தென்மேற்கு பருவமழைக்கு மிக சாதகமான சூழல்களை கேரளாவிற்கு ஏற்படுத்த இருக்கிறது. அது தொடர்பாகவும் சில பல தகவல்களை கடந்த காணொளிகளிலும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய காணொளியில் கூட பகிர்ந்திருந்தேன்னு நினைக்கிறேன், இல்லை நேற்று முன்தினம்னு நினைக்கிறேன். அது தொடர்பான விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்போ இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, இது மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலேயோ அல்லது நம்முடைய கடலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்களிலேயோ இருந்தால்தான் நமக்கு மழையானது கிடைக்கும். இந்த சுழற்சி வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைந்து விட்டதென்றால் நமக்கு வெப்பநிலை உயரும். அதனால் இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த இரவு நேரத்திலலாம் மழையெல்லாம் பதிவாகுது இல்லையா, அதெல்லாம் வைத்துக்கொண்டு கோடை காலம் நிறைவடைந்து விட்டதுன்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காதீங்க. இது நான் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுடைய இன்பத்தை தடுப்பதற்காக நான் சொல்லவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல வருவது, இயற்கையினுடைய அமைப்பு அப்படித்தான். இப்போ இந்த சுழற்சி இந்த வங்கக்கடல் பகுதிகளிலே சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும், அதாவது நமக்கு பக்கத்திலேயே சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஓரளவிற்கு இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அதனால் இதமான சூழல்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. பகல் நேரத்தில் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் வெயில் அடிக்கும். அதன் பிறகு உங்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெயிலின் தாக்கம் குறைந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே தான், நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த சுழற்சி விலகி செல்லும் பொழுது ஈரப்பதத்தை அது உறிந்து கொண்டு சென்றதென்றால் கண்டிப்பாக இங்கு வெப்பநிலை கூடும். மே மாத இறுதியிலேயோ அல்லது ஜூன் மாத தொடக்கத்திலேயோ கண்டிப்பாக நம்ம வெப்பநிலை உயர்வை சந்திக்கக்கூடும். வடகடலோர மாவட்ட மக்கள் அதற்கு தயாராகி கொள்ளுங்கள்.
கிட்டத்தட்ட 40°C வெப்பநிலை பதிவாகலாம். அதற்கெல்லாம் வாய்ப்புலாம் வந்து இருக்குது. 38லேருந்து 40°C வெப்பநிலை வடகடலோர மாவட்டங்களில், வடகடலோர பகுதிகளில் பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஜூன் மாதத்திலும் சில நாட்கள் வந்து வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும். அதை நாம் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். இப்போதைக்கு அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கு தற்காலிகமாக நமக்கு மழை வாய்ப்புகள் என்பது சற்று அதிகரிக்கிறது. அதுவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தான். இந்த மாதிரி தான் இப்போ புதுச்சேரியில் எப்படி பதிவானுச்சோ அந்த மாதிரி தான் மழை மேகங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆணுச்சு அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு வெதர் ட்ராக்கராக இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரியான மழை மேகங்களை தொடர்ந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்பொழுது நான் ரொம்ப ஆண்டுகளாக இது செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகும். அதாவது இந்த கடலை நெருங்கும் பொழுது அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக வந்து வழுவிழந்த மாதிரி போய் அதன் பிறகு தான் அது வந்து ரீச் ஆகும். பட் அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காற்றின் வேகமெல்லாம் அதிகரித்திருந்தது. அது தொடர்பாகவும் நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி எழுப்பி இருந்தீங்க. காற்றின் வேகம் ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இல்லை திருப்பூர் மாவட்டத்திலலாம் இந்த மார்ச் மாதத்தில் இல்லை ஏப்ரல் மாதத்தில் சில நேரங்களில் வந்து மழை வந்து பதிவாகும். அந்த மழையில் வீசக்கூடிய காற்று நீங்கள் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதற்கெல்லாம் இது எவ்வளோ பரவாயில்லைங்க. ஸோ காற்று ஏன் அதிகரிக்குதுனாக்கா இது கன்வெக்டிவ் ரெயின், வெப்பச்சலன மழை. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து ஒரு தவம் மாதிரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை நம்ம அப்படியே உட்கொள்ள முடியாது. இப்போ கடந்த காணொலியில் சில காணொலிகளுக்கு முன்பாகன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நான் நிகழ்நேர தகவல்களை காணொலியாக பகிர்ந்துருக்கிறேன். அதை கேட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கோலார் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள், இங்கே அப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில், வேலூர் மாவட்டத்தில், ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் மழை மேகங்கள் இருந்தது. இவைகள் அனைத்துமே ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி வந்து ஒன்று சேர்ந்தது. அந்த ஒன்று சேர்ந்த பிறகு தான் அதில் ஒரு பகுதி வந்து கடலை வந்து நெருங்க முயற்சித்தது. அதுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த செஞ்சி வந்தவாசி பகுதிகளெல்லாம் மழை பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு புதுச்சேரி மாவட்டத்திலும் புதுச்சேரி நகரத்திலும் கூட சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ வெப்பச்சலன மழையே ஒரு தவம் மாதிரி. அது வந்து இயற்கையில் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. சரி, இது தொடர்பாக நம்ம நிறைய விவாதித்திருக்கிறோம் அதற்கு முன்பாகவே. இப்போ நான் நிகழ்நேர விஷயங்களுக்கு வந்துடுறேன். இப்போ வந்து உட்பகுதிகளில் மழை மேகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எங்கே இருக்குங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும். எதனாலனா அந்த மழை மேகங்களுடைய நகர்வு என்பது வேறு சில பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்க தான் போகுது. சின்ன சேலம், பெண்ணாடம் இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் திரளாக அணிவகுத்து நிற்கிறது. அதே போல் லப்பை, குடிகாடு மற்றும் கள்ளக்குறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அரகலூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், ஏரையூரில், வீரகனூர் மற்றும் கள்ளக்குறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. நீங்கள் யாராவது சின்ன சேலம் மற்றும் பெண்ணாடம், சின்ன சேலம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி, பெண்ணாடம் வந்து கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதின்னு சொல்லலாம். இவைகள் இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல இடங்களில் மழை மேகங்கள் திரளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம பெண்ணாடம், விருத்தாச்சலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை மேகங்களை நம்மளால் திரளாக பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து தருமபுரி அருகிலும் மழை மேகங்கள் இருக்குது. தருமபுரி, அரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும், நம்ம தூங்கனூர் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் கடத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள், வெள்ளாம்பட்டி அருகில் கூட, தொட்டாம்பட்டி அருகில் கூட மழை மேகங்கள் இருக்குது. ஊத்தாங்கரை, அரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ஊத்தாங்கரை, தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரளாக அணிவகுத்து நிற்கிறது. பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அணைக்கல் பகுதிகளில், ஓசூர் அருகில், பெங்களூர் ஓசூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், எலக்ட்ரானிக் சிட்டியில் கூட மழை மேகங்கள் இருக்குது. அதே போல் நிறைய இடங்களில், ஸோ பெங்களூர் மாநகரில் மழை வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம்தான். அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இனிமேல் அதில் நம்ம பெருசாக ஒன்று அனலைஸ் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே மழை மேகங்கள் திரளாக தான் இருக்குது. இவை போக வேலூர் மாவட்டத்தில் நம்ம கண்ணமங்கலம் அருகில் மழை மேகங்கள் இருக்குது, குடியாத்தம் அருகில் மழை மேகங்கள் இருக்குது. அப்புறம் பேரணம்பட்டு சுற்று வட்டார பகுதி, அங்கே ஒரு நண்பர் ஒருவர் இருப்பார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்புலாம் வந்து அடிக்கடி கேட்டுருப்பார், பேரணம்பட்டையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, குடியாத்தம் பேரை சொல்கிறீங்க, ஏன் எங்கள் ஊர் பேரை சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். இன்றைக்கி நான் வந்து எதர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பகுதிகளில் மட்டும் மழை மேகங்கள் இல்லாமல் இருந்தது.
குடியாத்தத்தில் கூட மழை மேகங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கோலார் பகுதியில் இருக்குது, இதுவரை உங்கள் பகுதியில் மழை பதிவாகலை, இல்லை பதிவாகி விட்டதுன்னா மீண்டும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வேங்கடகிரி கோட்டையிலேயும் அப்போ மழை மேகம் இருந்தது. அதன் பின்னர் பேரணாம்பட்டிலும் பரவலான மழை மேகங்களை என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ நிச்சயமாக நல்ல மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். உத்திரமேரூர், மதுராந்தகம், மேல்மருவத்தூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் தற்பொழுது மழை மேகங்கள் திரளாக பதிவாகி வருகிறது. இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அதாவது இப்போ மழை மேகங்கள் பதிவாகிறதுல எனக்கு வருத்தம் கிடையாது. ஸோ இந்த மழை மேகங்கள் வந்து கடலோர பகுதிகளுக்கு மழை பொழிவை வழங்குமா என்று கேட்டீர்களே, ஆனால் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். இப்போ இந்த சின்ன சேலம் பெண்ணாடம் அருகில் இருக்கக்கூடிய மழை மேகங்களுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. அதனால் அது நகரும் பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தால் ராஜா வராட்டி என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஸோ புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கும்போது, புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் கூட அப்போ அது இல்லை. நான் வந்து பதிவு பண்ணும்போது 7:50 மணி வாக்குலேயோ அந்த நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை பகிர்ந்தேன். இந்த மாதிரி மழை மேகங்கள் வந்து நகர ஆரம்பிச்சுட்டு, ஸோ வந்தவாசிக்கு மேற்கில் இருக்குது, அதே மாதிரியே நம்ம செஞ்சிக்கு மேற்கில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அது நகரும் பொழுது செஞ்சி வந்தவாசி பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கும். அதன் பின்னர் புதுச்சேரி, சென்னைக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளுக்கு முதற்கட்ட படி அப்படிங்கிற மாதிரி தான் அதை நான் போட்டிருந்தேன். அந்த படி முதற்கட்ட படி முடிந்து அடுத்தடுத்த கட்டங்கள் சரியாக நகர்ந்து, அப்படி இருந்தாலுமே கூட எல்லா இடங்களிலேயும் மழை பதிவாகலை பாருங்கள். அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய இயல்பு, பண்பு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த இதற்கு பிறகும் சில இடங்களில் மழையானது பதிவாகும், அதில் மாற்றங்கள் கிடையாது. ஸோ நான் எதிர்பார்க்குறது வந்து இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஒரு எட்ஜ் ஒன்று இருக்குங்கிறதுல எனக்கு, அதாவது நான் சொல்கிறது என்னுடைய கருத்து இது, மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஒரு எட்ஜ் ஒன்று இருக்குது இதற்கு பிறகும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஏதேனும் இடங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும். குறிப்பாக மேற்கு பகுதிகளில் பெண்ணாடம் அருகில் மழை மேகங்கள் இருக்குது. மேற்கு மற்றும் முற்பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் கூட மீண்டும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிற்பகல் நேரத்திலே நம்ம பார்த்துருந்தோம், அந்த நேரத்தில் சிதம்பரம் அருகிலெல்லாம் மழை மேகங்கள் இருந்தது. பட் மழை பதிவானதாங்கிறது நமக்கு அந்த ரெயின்ஃபால் டேட்டா கிடைத்த பிறகு தெரிய வந்துவிடும். ஸோ எது எப்படியோ இன்று வட தமிழகத்திற்கு நல்ல மழை பொழிவு கிடைத்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாதிரியான பகுதிகள் வந்து அதிக பலனை அடைந்திருக்கிறது. அந்த மழை அளவுகள் நமக்கு வந்து கிடைக்க வரலை. பட் சில நண்பர்கள் வந்து கருத்துரை பகுதியில் பகிர்ந்திருந்ததை நான் வந்து பார்த்தேன். ஸோ அங்கே தான் இப்போ நான் அதுக்கு தான் நான் விளக்கங்கள் சொல்ல வந்தேன். அந்த கருத்துரை பகுதியில் நீங்கள் கருத்துக்களை முன் வைக்கிறீங்க இல்லையா, அவைகள் அனைத்திற்குமே என்னால் வந்து நமது முகநூல் பக்கத்தில் சில நேரங்களில் பதில் வழங்க முடிகிறதில்ல. அது எனக்கு வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு கமெண்ட்டுக்கும் பதில் வழங்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம அதிகமான தகவல்களை கொடுக்க முயற்சி பண்ணுறோம். ஒரே ஒரு போஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொன்னால் அது வேறு விஷயம். பட் நம்ம நிகழ்நேரத்துலேயும் நம்ம பதிவு பண்ணுறதுனால நம்ம வந்து அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுடைய இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு நியாயமானது. இப்போ நம்ம ஒரு பதிவோ பண்ணுறோன்னாக்கா அதில் வந்து உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் பகிரும்பொழுது இட் வில் பி யூஸ்ஃபுல் டு ஆல். அதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அது நிச்சயமாக பயனுள்ள வகையில் இருக்கும். பட்டு இதில் நான் என் மேலே தான் வருத்தப்படுறேன். என்னால் வந்து பதில் வழங்க முடியலங்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. முடிந்த வரையில் அட்லீஸ்ட் நம்ம யூடியூப் பக்கத்தில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்காவது நான் வந்து ஒவ்வொரு நாளுமே இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கருத்துரை பகுதியில் உங்களுடைய கேள்விகளை முன்வைத்தீங்கன்னா நான் நிச்சயமாக பிற்பகல் நேர காணொலியை பதிவு பண்ணும்போது நான் வந்து அதை பார்த்து அதற்கு விளக்கங்கள் வந்து வழங்கிடுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முகநூல் பக்கத்திலும் நிறைய நண்பர்கள் வைத்திருந்த கேள்வி என்பது காற்று மேகம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கிறீங்க. இப்போ வெப்பச்சலன மழை மே மாதத்தில் இப்போ கடலோர பகுதிகளில் சில இடங்களில் பதிவாக தொடங்கி இருப்பதனால உங்களுக்கு அப்படி தெரியுது காற்றின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி. பட் ஒரிஜினலாக இதை விட அதிகமான காற்றின் வேகம்லாம் வந்து இருந்திருக்கிறது. இதை விட அதிகமான இடிமின்னல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆலங்கட்டி மலையெல்லாம் நான் ஒரு கடலோர பகுதியில் பிறந்தவன் தான், காரைக்காலில் பிறந்தவன் தான், காரைக்காலில் வாழ்ந்தவன் தான். ஆலங்கட்டி மழையை நானே எனது வாழ்நாளில் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். அப்படி என்றால் எப்படி இருக்கும்னு வச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரிலாம் வந்து பதிவாகுங்க.
இதெல்லாம் வந்து பதிவாகாத விஷயம் கிடையாது, அதிசயத்தக்க விஷயம் வந்து கிடையாது. அப்புறம் நிறைய நண்பர்கள் இப்போ சமீபத்தில் செய்தி ஒன்று எனக்கு வந்து அனுப்பியிருந்தீங்க. அவ்வளோதான் கோடைக்காலம் முடிஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரி. அதற்கான விளக்கங்கள் வழங்கியிருக்கேன். கோடைக்காலம் முடிந்துவிட்டது என்று எண்ணினால் நீங்கள் மே மாத இறுதியிலேயோ அல்லது ஜூன் மாத தொடக்கத்திலேயோ வருத்தப்படுவீங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பின்னரும் கூட வடகடலோர மாவட்டங்களுக்கு வெப்பநிலை தொய்வு ஏற்படுவதில் சில பல டிலே இருக்கலாம். அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியாது. பட் நடக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா வெயில் தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ அதனால் அது மாதிரி நம்ம வந்து அவ்வளோதான் வெயிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் கூட போன வருஷம் நீங்கள் கேட்டீங்க, அக்டோபர் மாதத்தில் கூட அப்பா வெயில் பயங்கரமாக அடிக்குதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பருவமழை ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்பாக. ஆக்டிவான பிறகும் கூட சில இடங்களில் மழை பதிவாகலைனாக்கா அப்படி தான் இருக்கும் வெப்பநிலை. அது என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து வெப்பநிலையெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் எண்டாக போகுது. எண்டாக போகுதுனாக்கா இந்த அளவுக்கு பீக் இனிமேல் போகாது. இப்போ 40 டிகிரிங்கிறது கூட நான் சொல்கிறது வந்து இந்த மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் அந்த சுழற்சி நம்மை விட்டு விலகி சென்றதென்றால் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இப்போ அரபிக்கடல் சுழற்சியும் எப்படியும் வந்து வடக்கு நோக்கி முன்னேறும் பொழுது அது வந்து ஆக்சிஸ் ஷிஃப்ட் தான். அதாவது தென்மேற்கு பருவமழை ரேகை வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வதைத்தான் அது வந்து காட்டுகிறது. அதுதான் ஐடிசிஇசட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோனுங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் அப்படி தெரியலனா கூட நமது அறிவு பசி சேனலில் ஒரு பேராமீட்டர்ஸை பற்றியும் டீட்டெயில்டாகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய நாட்களில் அறிவு பசி சேனலில் இன்னும் டீட்டெயில்டாக கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போகுது. எதனாலனா அறிவு பசியில் நான் காணொலிகளை பதிவேற்றம் செய்ய தொடங்கிய நாள் என்பது வேறு. அப்போ இருந்த டெக்னாலஜி, அப்போ எனக்கு இருந்த அந்த வீடியோ எடிட்டிங் நாலேஜ் அண்டு லைட்டிங்கில் இருக்கிற என்னுடைய அந்த ஸ்கில்ஸ் இப்பயும் பெரிய அளவுக்குலாம் அதெல்லாம் நான் வந்து தேரல. ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாலாம் என்னால் கொடுக்க முடியாது. ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கிறது, நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணுவேன். பட் அந்த மொபைல் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆங்கிள்னு ஒன்று செட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளை கூட நான் வந்து செட் பண்ண மாட்டேன். எங்கே வேணாலும் வச்சு நான் ஷூட் பண்ணக்கூடிய ஆள் தான். இனி வந்து கரெக்டாக எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக சேரணும் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு நான் டெலிவர் பண்ண முயற்சி பண்ணுறேன். அண்ட் நிறைய விஷயங்களை அறிவு பசி மூலயமா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நிறைய சேனல்களை வச்சு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நான் வந்து பண்ண முயற்சி பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி மத்தியானம் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு நான் விளக்கங்கள் வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன கேள்விங்கிறது எனக்கு மறந்து போயிடுச்சு. பட் கண்டிப்பாக நான் வந்து விளக்கங்கள் வந்து வழங்குவேன். தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக நல்ல முறையில் பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். எல்னினோ தெற்கு அலைவு கூட நியூட்ரல் தான், நான் சொல்லிட்டேன் இல்லையா. அதே போல் நம்முடைய ஐஓடி இந்தியன் ஓஷன் டைபோல்னு இதை நம்ம சொல்லுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. கடல்சார் அலைவுகள் வருகை என்பதும் நமக்கு சாதகமானதாக இருக்கும். இடையே என்னதான் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வடகடலோர மாவட்டங்களும் உட்பகுதிகளும் மழை மறைவு பகுதிகள் என்பதை என்றுமே மறைந்து விடக்கூடாது. அதுவும் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. நிறைய முறை தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகளை ஃபாலோ செய்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சரி, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது கேள்விகளுக்கு பதில் வழங்கலாம். அதுதான் முக்கியம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி நீங்கள் இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் பகிரக்கூடிய கேள்விகளுக்கு நாளைக்கா இன்றைக்கி தானா, ஏன்னா நள்ளிரவை ஒட்டி அதிகாலை தானே, இப்பயே 17ஆம் தேதி தானே, சரி எப்படியும் பிற்பகல் நேர காணொலியில் நான் விளக்கங்கள் வழங்கிடுவேன். இப்போ முகநூல் பக்கத்தில் சில நண்பர்கள் வந்து கேள்விகளை முன் வச்சுருப்பாங்க, அவைகளுக்கு விளக்கங்களை வழங்குறேன். ஏன்னா அதுதான் முக்கியம். நான் அப்போ என்ன போட்டிருந்தேன்னா, அந்த புதுச்சேரி பகுதியில் இந்த காலால்பேட்டை அருகிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வந்ததில் அப்போ வந்து போட்டிருந்தேன். அந்த கணபதி செட்டிக்குளம் பகுதியிலலாம் எத்தனை மணிக்குன்னா 9:50 மணிக்கு நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். அந்த 9:50 மணிக்கு பதிவு பண்ண தொடங்கியிருக்கிறேன். அந்த
எழுத்துப்பூர்வமான பதிவில் ஒரு 13 கருத்துக்கள் இருக்குது. அதுக்கு நான் விளக்கங்கள் வழங்குறேன். அதில் வந்து பிரகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து தாராபுரம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பாலக்காடு கணவாய் பகுதியான தாராபுரத்திற்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த நிலையும், அதே போல் தென்மேற்கு பருவமழையினுடைய இறுதி தருவாயும் தான் அதிக பலன் வழங்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம். தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பின்னர் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கிவிடும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைய தொடங்கிவிடும். அதில் மாற்றங்கள் கிடையாது. அன்லஸ் அந்த விண்ட் டைரக்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படும் வரையில் தாராபுரத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்காது. உங்களுக்கு இது தெரியாமலும் இருக்காது. நீங்கள் தாராபுரத்தில் தான் இருக்கீங்க. மணிக்கு 70 கிலோமீட்டர்கள் வேகத்தில் தினமுமே காற்று வீசக்கூடிய நிலையெல்லாம் வரலாம். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ இந்த வெப்பச்சலன மழையெல்லாம் பதிவாகும்பொழுது ஏன் இப்படிலாம் காற்று வீசுதுன்னு நீங்கள் கேட்குறதுக்கில தாராபுரம் மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு தென்மேற்கு பருவமழை ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாதாரணமாகவே அப்படி தான் காற்று வீசும். தினமுமே அது வீசும். அதை அவங்க வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷன்னால் கிடைக்கக்கூடிய அளவு காற்று வந்து அவங்களுக்கு தினமுமே வீசி கொண்டு இருக்கோங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதாவது தென்மேற்கு பருவமழை ஆக்டிவாக ரொம்ப வீரியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த காற்றின் வேகம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். குறைந்தபட்சம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட தாராபுரம் பகுதிகளில் காற்று வந்து வீசும். அதுவும் நண்பகல் வந்துருச்சுன்னா அப்படியே அங்கே ஒரு மாதிரியாக இருக்கும். நான் வந்து ஒரு முறை போயிருக்கேங்க. அண்ட் அதையும் நான் வந்து நேர்லேயே ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த எப்படி சொல்கிறது, வானிலையை வைத்து மட்டும் அந்த ஊரின் அமைப்பு வைத்து மட்டும் அது பாலக்காடு கணவாய் பகுதிகள் என்பதனால மட்டும் நான் சொல்ல, நான் நேர்லேயும் போய் ஒரு முறை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அது எனக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும்னு. பட் அது எப்படி இருக்குங்கிறத நேரில் போய் பார்த்தா தானே நம்ம ஒரு டச் அண்ட் ஃபீல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்காகவே ஒரு தடவை நேரில் போய் அதெல்லாம் வந்து பார்த்தேன், எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம தொகுதி வந்தவாசி அப்படிங்கிறத ஒரு ஐடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்தவாசியில் கனமழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. நானும் பார்த்தேன், செயற்கைக்கோள் படத்தில் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது. நீங்கள் தெரியப்படுத்தியமைக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயா நிக்கோலஸ் அப்படிங்கிறவங்க வந்து புதுச்சேரி உருவையார் நல்ல மழை இடி மின்னலுடன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஜெயா நிக்கோலஸ்க்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அந்த புதுச்சேரியில் அவங்க ஒரு பகுதி, அந்த உருவையார் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் புதுச்சேரியில் மழையானது பதிவாக இருக்கிறது. அவங்களுடைய பகுதியிலே மழை பதிவாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சுபாஷ் நாகையில் மழை வருமா? வரும் ப்ரோ, வரும். இனி வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகலாம். வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து. ஆனால் அந்த சுழற்சி டைரெக்டாக இம்பேக்டாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் வடகிழக்கு பருவமழை மாதிரியான ஒரு இம்பேக்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த சுழற்சியால் நமக்கு வெப்பச்சலன மழை தான் கிடைக்க போகுது. நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை மாதிரியான ஒரு மழையெல்லாம் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிந்து வைத்து கொண்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அந்த கணேஷ் டூரிசம், அவர் நம்மளுடைய சுபாஷும் சரி, கணேஷ் டூரிசமும் சரி, அவங்களாம் வந்து நம்மளுடைய பதிவுகளை வந்து தொடர்ந்து பின்பற்றக்கூடிய நண்பர்கள். டாப் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் டைமண்ட் பட்டன் கொடுத்து நமக்கு ஃபேஸ்புக்கே ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அவர்களுக்கு நம்ம வந்து என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுச்சேரியில் தற்போது இடி மின்னல் காற்றுடன் மழை பதிவாகி வருகிறது. புதுச்சேரியில் மின்சாரம் தடைப்பட்டதால் புதுச்சேரி நகரம் இருளில் மூழ்கியதன் 1 மணி நேரத்திற்கு முன்பாக தான் இந்த பதிவு அவர்கள் வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. ஆமாம், அப்போ வந்து புதுச்சேரியில் நல்ல மழை தான். நான் இங்கே ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன். பரவாயில்ல, இங்கே ஏதோ ஜென்ரேட்டரை வச்சு சமாளிச்சிட்டாங்க. இல்லைன்னா இங்கேயும் பவர் கட் ஆகிருக்கும். உங்களுக்கு நான் வந்து அந்த பதிவை கூட வழங்கியிருக்க முடியாது. ஐ மீன் குரல் பதிவு அதுக்கப்புறம் பண்ணேன் இல்லையா, அந்த குரல் பதிவை கூட பதிவு பண்ணியிருக்க முடியாது. இங்கே ஏதோ பரவாயில்லாமல் மேனேஜ் பண்ணுறதுனால ஜென்ரேட்டர் இல்லை ஜென்செட்டுக்கு அவங்க வந்து இந்த பெட்ரோல் மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கு ஃபீட் பண்ணி
ரன் பண்ணுறதுனால நம்மளால் வந்து பண்ண முடியுது. இன்டர்நெட் சேவை தடைபடாமல் இருக்கிறது ஹோட்டலில். அந்த வரைக்கும் நல்ல விஷயம் தானே. அண்டு நல்ல புதுச்சேரிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்பொழுதும் நான் வந்து பகிர்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இணைந்திருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருங்க. எங்களுக்குன்னா நான் ஒருத்தர் தான் அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தர் தான் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படி தான் உங்களுடைய ஆதரவை என்றும் உங்களுடைய அந்த நம்மளுடைய முகநூல் பக்கத்திற்கு நீங்கள் வழங்குங்க. குமரன் வி செங்கல்பட்டு ரெயின் ஸ்டார்ட் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு 1 ஹவருக்கு முன்னாடி. நல்ல விஷயம். செங்கல்பட்டிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. இவரும் நம்மை நீண்ட நாட்களாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நண்பர். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்குங்கள். இந்த காணொளி நான் வந்து பொறுமையாக நிதானமாக பதிவு பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுடைய கேள்விகளுக்கு ஒவ்வொன்றுக்கா பதில் வழங்கணும்னு தான் எனக்கு ஆசை. பட்டு அதுக்கெலாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நேரம் எவ்வளோ போகும்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் இந்த காணொலியை நான் வந்து அப்லோட் வேறு பண்ணணும். அதுதான் ஒரு நாள் நேரலையில் வர்றேன். அப்போ நீங்கள் வந்து கேள்வியை சரமாரியாக கேளுங்க. எல்லா கேள்விக்கும் பதில் வழங்கிடுறேன். கிளவர் விக்கி அப்படிங்கிற ஒரு நண்பர், கிளவர் விகேஒய் அதான் ஒரு ஐடி, சென்னைன்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காரு. பதிவாகும் ப்ரோ. சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக தான் நம்ம நண்பர் சொல்லியிருந்தாரு செங்கல்பட்டு ரெயின் ஸ்டார்ட் சார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சென்னையினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஸோ அப்படி பதிவாகலைன்னா நாளைக்கு பதிவாகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஏன் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இட் டிபெண்ட்ஸ். அப்படி தான் தினமுமே ஒரு பகுதியில் நம்மளால் மழையை வந்து எதிர்பார்க்க முடியாது. பட்டு கடலோர பகுதிகளுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு சாதகமான தன்மை தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழ இருக்கிறது. அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற நண்பர் வந்து புதுச்சேரி ஒட்டிய ஆரோவில் சுற்று வட்டார பகுதியில் கடுமையான இடி மற்றும் மின்னல் மழை. ஆமாம், அந்த இடத்துல ரொம்ப வலுவான மழை மேகங்கள் தான் இருந்தது, என்னால் பார்க்க முடிந்தது. மரக்காணம், கிளியனூர் மற்றும் நம்ம ஆரோவில், கணபதி செட்டிக்குளம் அந்த சரௌண்டிங்ஸில் நல்ல இன்டென்ஸான மழை மேகம். நிச்சயமாக புதுச்சேரியில் பதிவானதை விட அங்கே அதிக அளவில் மழை பதிவாக இருக்கும். அங்கே வந்து மழைமானி வைத்திருக்கக்கூடிய நபர்கள் யாரிடமும் எனக்கு தொடர்பு இல்லை. யாராவது இருந்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். மழைமானி யாராவது ஆரோவில் பக்கத்துலேயோ இல்லை இந்த கோட்டைக்குப்பம் பக்கத்துலேயோ இல்லை புதுச்சேரியில் வேறு எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா, தனியார் மழைமானி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்ததுனாக்கா நம்ம அந்த மழை அளவுகளையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்மளுடைய பதிவுகளில் அதை நம்ம வந்து அதை வச்சும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதை ஒரு டேட்டாவும் நம்ம வந்து ஃபீட் பண்ணி வைக்கலாம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு நண்பர் ஒருவர் பாகூர் பக்கத்தில் இருந்து அந்த மாதிரியான தகவல்களை வந்து வழங்குவார், மழை அளவுகளை. நாளைக்கு அவர் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்குது என்பதை தெரியப்படுத்துகிறாருன்னு பார்ப்போம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட மழைமானி இருந்ததுன்னா நீங்கள் என்னை நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணலாம். இட் வில் பி யூஸ்ஃபுல். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் திண்டிவனத்தில் நல்ல மழை பெய்து நின்று விட்டது அப்படின்னு சொல்லி சீதாராமன் வீரசாமி சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ இப்போ நிறைய இடங்களில் நின்று விட்டது. இப்போ சில இடங்களில் தான் மழை மேகங்கள் இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த சின்ன சேலத்தில் இருந்த மழை மேகம் வந்து நகர்ந்து பெண்ணாடம் செந்தூரை அருகில் இப்போ அரியலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் அதோட இம்பேக்டை காட்டுது. ஸோ அகைன் மயிலாடுதுறை மாவட்டம், தெற்கு கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ அதற்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. முத்துப்பேட்டை வேதாரண்யம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி தான் நமக்கு இனி அதன் பின்னர் சாலமன் அப்படிங்கிற நண்பர் வந்து உடனடி தகவலுக்கு நன்றி நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 மணி நேரத்திற்கு முன்பாக அது அவர் பகிர்ந்திருக்கிறாரு. நான் கடந்த ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை பகிரும் பொழுது முகநூல் பக்கத்தில் நன்றி, அவருடைய கருத்துக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதன் பிறகு மோஹித் பாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து மேல்மலையனூர் வட்டம் அவலூர்பேட்டையில் கனமழை
1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்கிறது. நீங்கள் சொன்னது போல நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய காணொளிகளையோ, நம்மளுடைய எழுத்துப்பூர்வமான பதிவுகளையோ ஃபாலோ செய்து கொள்ளுங்க. வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகளை இன்னும் துல்லியமாக, இன்னும் சரியான தருணத்தில் வழங்க நான் வந்து முயற்சி பண்ணுறேன். நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளில் எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் சில நேரங்களில் மேலோட்டமாக சில தகவல்களை சொல்லுவேன். ஓரளவிற்கு இது வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு நிறைய நேரங்களில். ஸோ அதனால் அப்பப்போ சொல்லுவேன் நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் தொடர்பாக. மற்றபடி எனக்கு அதில் பெரிய அளவுக்கு உடன்பாடு கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பிற்பகல் நேரத்தில் இல்லை நேற்று பிற்பகல் நேரத்தில் வெதர் மாடல்ஸ், அதாவது இந்த வானிலை படிவம்னு சொல்கிறாங்க, வானிலை மாதிரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவைகள் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகும்னு காட்டினிச்சோ, இப்போ எந்தெந்த பகுதிகளில் உண்மையிலே மழை பதிவாக இருக்கோ இதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு 12 மணி நேரத்திற்குள்ளாக கூட அதால் துல்லியமாக ஒரு மழை வாய்ப்புகளை கணிக்க முடியலன்னா, அந்த மாதிரியை நம்பி நீங்கள் 1 மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாமா தெரிஞ்சுக்க போகிறீங்க? அது அப்படியே நடந்துட போகுது. அதில் நிறைய மாறுதல்கள் இருக்கும். அதை நம்மளுடைய அனுபவத்தை வைத்து நம்ம டீகோட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். செந்தில்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சுமார் 1 மணி நேரம் மழை, பிறகு நிற்காமல் தூறல் போட்டு கொண்டிருக்கிறது, வானம் இடியுடன் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. அந்த பகுதிகளில் உண்மையிலே ரொம்ப உக்கிரமான மழை மையங்கள் தான் இருந்தது. மழை அளவுகள் பட்டியல் எப்படியும் காலையில் கிடைக்கப்பெறும் இல்லையா, அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறது. எப்படியும் காலையில் இங்கே 10 மணிக்கு நான் வந்து கிளம்புறேன். பாண்டிச்சேரியிலேருந்து காரைக்காலுக்கு போகிறேன். அநேகமாக காரைக்காலில் மழை வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இன்றைக்கி தான் 17ஆம் தேதி. காரைக்காலுக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அது என்னங்கிறத நான் அங்கே போய் கூட பகிர்வேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து கிருஷ்ணகிரி பகுதியில் மாலை 6 மணியிலிருந்தே மழை பொழிகிறதுன்னு 2 மணி நேரத்திற்கு முன்பாக பகிர்ந்திருக்கிறாரு. அதற்கு பிறகும் கூட நான் வந்து மழை மையங்களை கிருஷ்ணகிரி பகுதியில் பார்த்துதான். ஸோ அந்த மழை அளவுகள் கிடைக்கப்பெறும் பொழுது தெரியும். நிச்சயமாக நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. மழை அளவுகளையும் காலை நேரத்தில் கிடைக்க பெற்ற பிறகு பிற்பகல் நேரத்தில் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். எப்போ என்னால் முடியுதோ, ஒரு காணொலியை பதிவு பண்ண முடியுதோ அதில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாண்டிச்சேரியில் மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஹசு அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக. ஸோ அந்த நேரத்தில் என்னால் பதில் சொல்ல முடியல. பட் ஆனால் அதில் நான் விளக்கங்கள் கிளியராக கொடுத்த மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 5 வரி 6 வரி எழுதி நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிடங்குள்ளேயே நான் வந்து அடுத்த கண்டென்ட்டை நான் வந்து ரெடி பண்ணி அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 9:50 நான் வந்து டைம் போட்டு எழுதுகிறேன்னா அது மேக்ஸிமம் ஒரு 10 மணி அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவு. அதுக்கு மேலே வந்து நில்லாது. 10 மணி 9:50க்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 10 மணிக்கு மேலே பெருசாக நான் வந்து எடிட் பண்ண மாட்டேன். தேவைப்பட்டால் தான் எடிட் பண்ணுவேன். அப்படி இருந்தால் கூட அதுலேருந்து ஒரு 15 நிமிடம் வச்சுக்கிட்டால் கூட 10:05 மணி அவ்வளோதான். அப்போ ஒரு கேட்டிருக்காரு மழை பெய்யுமா, அந்த நேரத்தில் மழை இல்லை, மழை பெய்யுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சுது. ஆனால் அதுலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டில் புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் புதுச்சேரி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக போகுது. புதுச்சேரி மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா வந்தால் ராஜா வராட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். வந்திருக்கு சில இடங்களில் வராமல் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு அது தெரியும். அவ்வளோதான் தோழர்களே. இதுதான் வந்து ஒரு முகநூல் பக்கத்தினுடைய ஒரு பதிவுக்கு நிறைய பேர் வைத்திருந்த கேள்விகள். அதற்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன். அதற்கே காணொலியின் நேரம் இவ்வளோ நேரமாகிவிட்டது. நமக்கு ஒரு யூடியூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு விளக்கங்கள் வழங்கும் பொழுது கூட இவ்வளோ நேரம் எடுக்காது. ஏன்னா இதில் கருத்துக்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் முகநூல் பக்கத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய தொடக்கம். அதனால் நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படும். அவைகள் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ஒரு வீடியோவில் பதில் சொல்கிறதுக்கே இவ்வளோ நேரம் எடுக்குது. இதை நான் எழுத்துப்பூர்வமாக உட்காந்து டைப் பண்ணேன்னா எப்படி என்னால்
உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஏன்னா சில விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிற விஷயமா இருக்குது. உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம் கொடுக்கணும்னா அது காணொலியின் வாயிலாக தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். எனிவே காணொலியின் நேரம் 35 நிமிஷம் ஆகிட்டு நீங்கள் வந்து 2xல் வச்சு பார்த்தீங்கன்னா 17 நிமிஷத்தில் பார்ப்பீங்க. 3xல் வேணாலும் வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5xல் வச்சு பார்க்குறது உத்தமம். அதில் ஓரளவிற்கு தெளிவாகவே புரியும். அவ்வளோதான் தோழர்களே. அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். இவ்வளோ லென்த்தான காணொலியெல்லாம் இனிமேல் நான் வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படாத வரையில் ஒருவேளை நீங்கள் எல்லாரும் எங்களோட கேள்விகள் அனைத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கேள்வியாக எடுத்து வச்சு 1 மணி நேரம் ஆனாலும் பதில் சொல்லிட்டு தான் நான் வந்து ஓய்வேன். பட்டு இப்போ ஒரு சாம்பிளுக்காக முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கேன். அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.